ஹாய் உறவுகளே, போருக்கு போயிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி ஜர்ஜையா லீவு, அதனால் திருப்பி 7ஆம் தேதிக்கு அடுத்த ஹியரிங்கு பார்ப்போம். எலெக்ஷனுக்கு முன்னாடிலாம் என் போர் முடிகிற மாதிரி இல்லை. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. நாளை கழித்து 25th ஆனந்தி என்ற மாமாவோட பர்த்டே, பேக் போனோட பர்த்டே. அதனால் சரி கோர்ட்டுக்கு போயிட்டு அங்கே ஒரு 11:30-12 மணி ஆயிடுச்சு. அப்புறம் போய் டென்னிஸும் அன்லிமிட்டடும் போயிட்டு அவருக்கு கொஞ்சம் டிஷர்ட்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு, ஆல்ரெடி ஃப்ளிப்கார்ட்டில் 2 ஜிப்பா வாங்கி வச்சுருக்கேன். அவருக்கு குர்த்தி தானே பிடிக்குது, குர்த்தா போடுறதுக்கு தானே பிடிக்குது அப்படின்ட்டு அதை ஆல்ரெடி வாங்கி வச்சுருக்கேன். திருப்பி போய் கொஞ்சம் டிஷர்ட் வாங்கலாம் அப்படின்ட்டு அன்லிமிட்டட் போனோம். நல்லா தான் இருக்குது. டிஷர்ட்ஸ் எல்லாம் 300 299 இருக்குது. நல்லா இருக்குது டிஷர்ட்டு மெட்டீரியலு. என்ன XXL இல்லை, ஆனால் XXL ஓகே தான் அப்படின்ட்டு சைஸு பிராண்டடுங்கிறனால கொஞ்சம் நல்லா இருக்குது போல் இருக்குது. வாங்கிட்டு 3 வாங்கினேன். ஒரு நார்மல் ஷர்ட் மாதிரி, அப்புறம் 2 டிஷர்ட் வாங்கிட்டு, அப்புறம் டென்னிஸு மார்ட்டுன்ட்டு எங்கள் ஊரில் ஆரம்பிச்சிருக்காங்க. ரிலையன்ஸ் மாதிரி, கண்ணன் மாதிரி. ஆனால் அது நான் போவே இல்லை. இந்த பர்ஃப்யூமும் 80 ருபீஸ் தான் வரும். அவங்களே 80 ருபீஸ்க்கு 3 ஆமாம். நல்லா தான் இருக்குது. நான் இப்போ கூட கையில் போட்டு பார்த்தேன்னா நல்லா தான் இருக்குது வாசனை. 80 ருபீஸ்க்கு வறுத்து தான். ஆனந்திக்கு தான் பிடிக்கும் பர்ஃப்யூம் போடாமல் எங்கேயும் வெளியே போக மாட்டார். சரி அங்கே இருந்துச்சுல அப்படின்ட்டு 80க்கு வாங்கினா 2 ஃப்ரீ. அது சரி அப்படின்ட்டு நல்லா தான் இருந்துச்சுன்ட்டு வாங்கினேன். அலைய வேண்டாம்ல அப்படின்ட்டு. வாலெட் தான் பார்த்தேன், வாலெட் இல்லை. டென்னிஸ்லேயும் நல்லா இல்லை. ஆன்லைனில் வாங்கினேன், ரிட்டர்ன் பண்ணிட்டேன் நல்லா இல்லைன்ட்டு. வாலெட் மட்டும் கோயம்புத்தூர் போனால் தான் வாங்கணும். அப்புறம் டென்னிஸில் வந்து ஐயாவுக்கு பிடிச்ச ப்ரான்ஸ் தொக்கு, ப்ரான்ஸ் ஊறுகாய் தொக்கு மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் கொஞ்சம் க்ராசரி திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு, நகெட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு, தர்பூசணி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் உறவுகளே. இன்றைக்கி போர் வந்து ஒன்றும் வேலை ஆகலை. போர் நகரில் முன்னாடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.